நம்ம இப்போ ஆன்லைனில் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட சில பேர்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா, ஃபுட்டை ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சுற்றிட்டு இருக்காங்க, மீ இன்க்ளூடட். இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா, அமேசானை பற்றி எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கம்பெனி இன் த வேர்ல்டு. அந்த கம்பெனி இருக்குல்ல, நிறைய நாட்டில் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட நாட்டில் சில டைம் வந்து ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வந்து வாங்குவோம், சம்டைம்ஸ் நல்லா இருக்கும், சம்டைம்ஸ் நல்லா இருக்காது. நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் கொடுப்போம். இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் நடந்திருக்கு, உங்களுக்கும் கண்டிப்பாக நடந்திருக்கும். ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருப்பீங்க, இல்லை ரீஃபண்ட் வாங்கியிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் தான் ஃபாரினில் ஒருத்தருக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு விஷயம் தான் நமக்கும் நடந்திருக்கு. ஆனால் நமக்கு கிட்டத்தட்ட நல்லாவே நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் நமக்கு ஒழுங்காக ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கவே இல்லை. அதாவது ஷார்ட்டாக சொல்லணும்னா, அமேசான் இந்தியன் கஸ்டமர்ஸை வந்து ஏமாத்துறாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட் வந்திருக்கு. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி நான் சில விஷயங்களை நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்களாம் அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத முடிவு போட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. வித் தட் பீயிங் செட், இட்ஸ் I.Tamizhan, டெவலப்பர், ஸ்ட்ரீமர், இன்ஜினியர், கேமர், ஃப்ரீலான்சர். ஹியர் வி கோ. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பண்ண போகிற விஷயம் என்ன அப்படின்னா, Control 1. ஓகே, உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ரொம்பவே பிளாக்காக இருக்கும்னு எனக்கு தெரியுது. பட் இப்போ உங்களுக்கு இதில் ஏதாவது ஒன்று தெரியுதுல. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஃபைன். இப்போ நீங்கள் ஒரு மானிட்டரை பார்த்துட்ருக்கீங்க, ரொம்பவே டேமேஜான ஒரு மானிட்டரை பார்த்துட்ருக்கீங்களா. இது என்ன கதை அப்படிங்கிறது நான் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன். கனடாவில் வெனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இருக்கார், தெரியும்ல. அவரோட அங்கிள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு அல்ட்ரா வைட் மானிட்டர், நம்மளோட வைட் மானிட்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க அல்ட்ரா வைட் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த அல்ட்ரா வைட் கிட்டத்தட்ட $1000 மேலே, அதாவது $60,000 மேலே இந்த மானிட்டர். அதை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க போல இருக்குது. ஒரு 1.5 வருஷமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. அவங்களோட குழந்தைங்க ஏதோ தூக்கி எரிஞ்சிருக்காங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் இம்பாக்ட் இது தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு கிட்டத்தட்ட ஸ்பைடர்மேன் ஏதோ வெப் மாதிரி இருக்குல்ல, இந்த இடத்துல ஏதோ தூக்கி எரிஞ்சிருக்காங்க போல இருக்கு. சில்லியாக செதறி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி செதறி போயிடுச்சு. இதான் பிரச்சனை. இதை பார்த்துட்டு அவங்க அங்கிள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இது தேவையில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு குப்பத்தொட்டில் போட்டுருக்கு. ஏன்னா 1.5 வருஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. இதை நீ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணியிருக்காங்க. இதை வெனம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மானிட்டரை வெனம் எடுத்து அவர் வீட்டுக்கு கொண்டு போயிருக்காரு. கொண்டு போயிட்டு சும்மா அவர் விடலை, அவர் வந்து நேராக வந்து டெல்லுக்கே கால் பண்ணியிருக்காரு. அவங்களோட எங்கேருந்து அவர் வாங்கினார், எப்படி வாங்கினார்லாம் எனக்கு தெரியவே இல்லை. பட் அவர் காண்டாக்ட் பண்ணியிருக்காரு. இப்படி உங்ககிட்ட இருந்து வாங்கின மானிட்டர் 1.5 வருஷத்தில் டேமேஜ் ஆயிடுச்சு. அதாவது அவங்க குழந்தைகள் தூக்கி எறிஞ்சு தான் அது உடஞ்சிருக்கு. எப்படி பார்த்தாலும் அது வாரண்ட்டி கவர் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரோட லக்கை ட்ரை பண்ணியிருக்காரு. அவரோட லக்கம் கிட்டத்தட்ட ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எந்த அளவுக்கு ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து திருப்பி ஒரு மானிட்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது மானிட்டர், அந்த உடஞ்சி போன மானிட்டர் இருக்குல்ல, அந்த மானிட்டர் வந்து ரீப்ளேஸ் கொடுத்துருக்காங்க. ரீப்ளேஸ் பண்ணிட்டு அவர் வேணால் வந்து இந்த மாதிரி ஒரு மானிட்டர் வாங்கி வச்சிட்டார். அவருக்கு அதே மானிட்டரை ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. பட் அவங்க வந்து புது மானிட்டர் கொடுக்கல, ரீஃபர்பிஷ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரீஃபர்பிஷ்ட்னா ஆல்ரெடி டேமேஜ் ஆகி வந்துருக்குது, ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்களா. முதல்ல இந்த செட்டப் நல்லா தான் இருந்துச்சு. வெனம் வந்து சொல்கிறது அப்படி பார்க்கும்போது முதல்ல இந்த செட்டப் நல்லா தான் இருந்துச்சு, பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஆனால் அவர் செட்டப் பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கும்போது இந்த நடுவில் ஒரு மாதிரி ஒரு ஹியூ தெரியுதில்ல, ஒரு நைட்டில் ஒரு லைன் மாதிரி ஒன்று தெரியுதில்ல, அந்த மாதிரி தெரிய ஆரம்பிச்சிட்டு ஒரு ரீஜன் ரொம்பவே டார்க்காக இருக்க மாதிரி ஆரம்பிச்சு. அது அன்ஈஸியாக இருக்குது, பார்க்குறதுக்கு கடுப்பாக இருக்குது. ப்ரோ என்ன நடக்குதுன்னு தெரியல, எனக்கு இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். இப்படி அவருக்கு நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ அவர் வந்து கலர் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. என்ன டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் அந்த கோடு அங்கே தான் இருந்துகிட்டே இருக்குது. அவருக்கு அது அன்னாயிங்காக இருக்குது. அது நமக்கே பார்க்குறது என்னடா அது இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து அதே டைமில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி உடஞ்சி போன மானிட்டர், அதுக்கு பதில் ரீப்ளேஸ்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல டீல் தானே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். கரெக்டு தானே, நியாயமான டீல் தானே. அங்கேயும் வெனம் என்ன பண்ணவே இல்லை அப்படின்னா, விடவே இல்லை. வெனம் திருப்பியும் வந்து கான்டாக்ட் பண்ணி திருப்பி என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லை இந்த மானிட்டரில் எனக்கு டேமேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவர் பேசி திருப்பி என்ன பண்ணியிருக்காருன்னா, இதே மானிட்டரை திருப்பி வாங்கியிருக்காரு. அதாவது இப்போ ஒரு நல்ல கண்டிஷனில் ஒரு மானிட்டருக்கு, இது இந்த மானிட்டர் கிடையாது, அந்த ஃபோட்டோ நமக்கு இன்னும் வரல. பட் அவர் ஒரு மானிட்டர் குழந்தைங்கள் ஏதோ தூக்கி எரிஞ்சு உடஞ்சி போன மானிட்டர் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. திருப்பி ரீப்ளேஸ்மெண்ட் வந்திருக்கு, அது டேமேஜாக இருக்குன்னு அதை ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபைன் ப்ராடக்ட் அவருக்கு கிடச்சிருக்கு, புதுசான ஒரு ப்ராடக்ட் அவருக்கு கிடைச்சிருக்குது. இது எங்கள் கனடாவில் நடந்திருக்கு. நம்ம நாட்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இது இந்த மானிட்டர் பார்க்குறீங்களா, இது எந்த மானிட்டர் அப்படின்னா, நம்ம ஒரு ஏசர் நைட்ரோ வச்சுருக்கோம். இதே மானிட்டர் தான் நம்மளோட மாடரேட்டர் முரட்டி கேமர் என்கிட்ட, ப்ரோ நீங்கள் ஒரே மானிட்டர் 2 வாட்டி வாங்கினீங்களா, அந்தளவுக்கு உங்களுக்கு அந்த மானிட்டர் பிடிச்சி போயிருக்கா ப்ரோ, அந்த மானிட்டர் மாடல் என்னன்னு சொல்லி கேட்டு வாங்கின மானிட்டர், நான் ரெக்கமெண்ட் பண்ண மானிட்டர். அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, வாங்கும்போது சில்லியாக செதறியே வந்திருக்கு. பேக்கேஜ்லேயே மானிட்டர் செதறியே வந்திருக்கு. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுவோம், கால் பண்ணுவோம். என்னையை வச்சு தான் கால் பண்ணாங்க. ஸோ கால் பண்ணி அப்படி கேட்டால் அவங்க சொன்னாங்க, ரீப்ளேஸ்மெண்ட் உங்களுக்கு கிடச்சிரும்போ அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 10 நாளில் ரீப்ளேஸ்மெண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. 10 நாளில் 15 நாள் 20 30 நாள் ஆயிடுச்சு, வரவே இல்லை. 40 நாள் ஆச்சு, வரவே இல்லை. 50 நாள் ஆச்சு, வரவே இல்லை. ஸோ இதுக்கு திருப்பி கால் பண்ணுறோம். அப்போ தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் பிரச்சனை இருக்குது அப்படின்றாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, பேங்க் அக்கௌண்ட் மாதிரி இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் ட்ரை பண்ணுறாரு, அதுலேயும் ஒரு ககலை. திருப்பி என்ன பண்ணுறாரு, இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் ட்ரை பண்ணுறாரு, அதுலேயும் ஒரு ககலை. ஸோ 3 பேங்க் அக்கௌண்ட் மாற்றியாச்சு, அப்பவும் ஒரு ககவே இல்லை. திருப்பி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, என்னையை வச்சுக்கிட்டு கஸ்டமருக்கு
கால் பண்ணுறாங்க. அப்போ அவர் சொன்னாங்க, இது எங்கள் சைடில் உள்ள பிரச்சனையே கிடையாது, உங்கள் சைடில் தான் உள்ள பிரச்சனையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நாங்களும் போய் யோசிச்சு பார்த்து என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்லை உங்களோட பேங்க்கில் தான் வந்து இப்படி அப்படி இப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. நாங்களும் எங்களோட சைடில் சரின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைனல் செக் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு பேங்க்கில் போய் கேட்டதுக்கு அப்படி ஒன்றும் கிடையவே செய்யாதுப்பா, நீங்கள் இந்த அதாவது ஒரு நம்பர் கொடுக்குறாங்க, அந்த நம்பரை நீங்கள் இங்கே போய் கேளுங்க, இல்லை அங்கே போய் கேளுங்க, அவங்க கிட்ட கேட்டால் நீங்கள் அவங்க கிட்ட கேட்கணும், அவங்க கிட்ட கேட்டால் இவங்க கிட்ட கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்படினா அப்படி அப்படின்னா எப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி பார்த்து ஒரு 20 நாள் வெயிட் பண்ணுறோம், திருப்பியும் கால் பண்ணுறோம். திருப்பி கால் பண்ணும்போது இன்னொரு எடுக்கிறார், உங்களோட ரீஃபண்ட் நான் இப்போ இனிஷியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இனிஷியேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி அவங்க என்ன சொல்கிறாங்க, இது எங்கள் கையில் ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த நம்பர் எடுத்துகிட்டு பேங்க் ஆஃப் பரோடா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பேங்க் நம்பர் சொல்கிறாங்க. அப்படி ஒரு பேங்க் நான் எதுவும் கேள்விப்பட்டதே கிடையாது, மொரட்டை கேமர் கேள்விப்பட்டதே கிடையாது. ஸோ அவர் திருப்பி என்ன எடுத்துகிட்டு போகிறாரு, 1000 எங்கேயோ எடுத்துகிட்டு போய் இப்போ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 60-70 நாள் கிட்ட ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கடைசி அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்த நம்பரும் பேரும் உங்களோட அமேசான் அக்கௌண்ட்டில் இருக்கிற பேரும் மேட்ச் ஆக மாட்டேங்குது, அதனால தான் எங்களால் என்ன பண்ண முடியல, ரீஃபண்ட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை அடுக்கி விட்டுருக்காங்க. இப்போ வரைக்கும் அவருக்கு கையில் காசு கிடைக்கவே இல்லை, அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கும் வர வழியில் அப்படிங்கிற மாதிரி தான் சுற்றிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் கிடைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. பட் எந்தளவுக்கு அது எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். பட் இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போது அமேசானில் நம்ம பே பண்ணும்போது நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற பேரும் நம்மளோட அக்கௌண்ட்டில் இருக்கிற பேரும் மேட்ச் ஆகிறது கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மக்கிட்ட காசு வாங்குறாங்க. காசு நம்ம கொடுக்கும்போது மட்டும் ஒரு ரூலு, காசு நம்மக்கிட்ட திருப்பி வாங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இன்னொரு ரூலா அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. இது எங்கேயோ இந்த சிஸ்டத்தை நம்ம பார்க்குற மாதிரி இருக்குல்ல நம்மளோட. ஓகே, ஃபைன். சரி, இப்போ நான் இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபாரினில் ஒருத்தர், அதாவது அவர் தெரிஞ்சு உடைச்ச ஒரு மானிட்டரு, தெரிஞ்சுனா குழந்தைகள் தெரியாமல் தூக்கி எறிஞ்சது, பட் இட்ஸ் அது நம்மளோட ஃபால்ட்டு தான். அப்படிப்பட்ட ஒரு மானிட்டர் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்து அது டேமேஜ்னு சொல்லிட்டு இன்னொரு ரீப்ளேஸ்மெண்ட் 1.5 வருஷம் ஆனதுக்கப்புறம் இந்த நிலமை, அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் புதுசாக ஒரு மானிட்டர் கிடைக்குது. நம்ம நாட்டில் பேக்கேஜ் வரும்போதே உடஞ்சிருக்கு, அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இவ்வளோ நாளா அப்படின்னு யோசிக்கும் போது எங்கேயோ ஒரு ஃப்ளா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா இல்லையா? இதில் எந்தெந்த கம்பெனி அங்கே அமேசான் இன்வால்வ் ஆகிருக்குதா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பட் என்னதான் இருந்தாலும் அங்கேயும் நம்ம வாங்கியிருக்கோம் ஒரு கஸ்டமர் செல்லர் அப்படிங்கிற மாதிரி தான். இப்போது நம்ம இப்போ அமேசானை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம், ஃபேக் ரிவ்யூஸ் அது இதுன்னு சொல்லி எக்கச்சக்கமான பிரச்சனைலாம் ஓடிட்டு இருக்கு. பட் யூ கெட் த பாயிண்ட், நம்ம அமேசானை நம்பி தானே வாங்குகிறோம். அப்போது நம்மளை வந்து ஏமாறாமல் ஆர் மேபி நம்மளை ஏமாற்றாமல் நமக்கு கேட்ட ப்ராடக்ட்ஸ் நம்மக்கிட்ட நம்ம எந்த ப்ராடக்ட்டுக்கு பே பண்ணணுமோ அதுக்கு நியாயமாக நமக்கு கிடைக்க வேண்டிய இடத்துல கிடைக்கிற ப்ராடக்ட் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தானே இல்லையா? அப்படிங்கிறத நினச்சி தான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு இதுக்கு மேலே நிறைய பேசலான்னு தான் எனக்கு தோணுது, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வீடியோக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு நியாயம் மாதிரி படுதா, இல்லை அவர் ஏதாவது தப்பு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறாரா, இல்லை இந்த வீடியோ ஏதாவது ஆன்லைன் செல்லரை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் இது எதனால் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். வித் தட் பீயிங் செட், நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் I.Tamizhan. பை, ஹேவ் ஃபன் அண்ட் டேக் கேர். பை.